நேற்று பார்த்துருப்பீங்க இணையதளத்தில் யாரோ ஒரு செல்ஃபி எடுத்து போடுறாங்க. டிரான்ஸ்பரன்சி இருக்குது. சிஎம் ஆஃபீஸில் ஒருத்தவங்க ரீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது டிரான்ஸ்பரன்சி நம்ம எப்படி எடுத்துக்கிறது? கான்ஃபிடென்ஷியலான ஒரு மீட்டிங் போகுது, அது ரீல்ஸ் எடுத்து போஸ்ட் பண்ணுறது அலோவ் பண்ணுறது எப்படி நியாயமாக இருக்குது? எவ்ரி மீட்டிங் இஸ் ரெக்கார்டட் பை மினிட்ஸ். தளபதியோட ஆட்சி வந்ததுக்கப்புறம் ஒரு மீட்டிங்குமே மினிட்ஸ் ஆர் ரெக்கார்டட், விச் இஸ் அ வெரி பிக் டிரான்ஸ்பரன்சி இன் தி கவர்னன்ஸ் சிஸ்டம். யூ டேக் த அட்டையர் ஆல்சோ. ஏன்னா அட்டையர் பற்றி யாருமே பேசுறது இல்லை. இன்னைக்கு ஃபார்மல் அட்டையரில் இருக்காது. இன்னைக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் மீட் பண்ணுறாங்க. தமிழ் கலாச்சாரத்துக்கு ஒரு சைடு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுதும் ப்ரொக்ரெசிவாக அவர் அவருடைய தாட்ஸ் இருக்கிறது அட்டையர் டு த வே ஹி கேரிஸ் த சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ். ஜீரோ டாலரன்ஸ்ன்ற டோனை செட் பண்ணிட்டாரு. நீங்க ஃபர்தரா கலெக்டர் வரைக்கும் போய் போலீஸ் ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டருக்கு போய் அதை கான்ஸ்டபிள் வரைக்கும் போய் கண்காணிக்கக்கூடிய பேட்ரோலிங் டீம் வரைக்கும் போய் சேர்றதுங்கிறது. கிரைம்ஸ் கடந்த ஆட்சியில் ஒரு பெரிய குற்றச்சாட்டாக இருந்தது. அதை எடுத்து இங்கே விமர்சனம் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. 10 நாள் தான் ஆகுது ஆட்சிக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அஸ் ஃபேர், ஓகே, அது ஃபேரான ஒரு ஆர்குமெண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். பட் இந்த சைடு அவங்க சொல்கிற ஆர்குமெண்ட்டை நம்ம பார்க்கணும் இல்லையா? இடதுசாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏடிஎம்கே மீண்டும் அமைச்சரவைக்குள்ளே வந்தால் நாங்கள் அது யோசிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குங்கிறாங்க. இந்த சைடு ஏடிஎம்கேவை நாங்கள் மினிஸ்ட்ரியை தாண்டி எங்கள் கூட அவங்க பயணிக்கணும்னு நினைக்கிறோம், மினிஸ்ட்ரி இருக்குமான்னு தெரியல, வெளியிலேருந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுங்கிற மாதிரியான ஒரு கருத்து இங்கே வந்திருக்குங்கிறது பார்க்க முடியுது டிவிகேலேருந்து. இது எப்படி போகும்? விசிகாவும் இடதுசாரிகளும், அதாவது கூட்டணி இன்னும் திமுகவில் தான் இருக்குது, ஆதரவை நாங்கள் வெளியிலேருந்து கொடுக்குறோம். ஒரு உள்ளாட்சி தேர்தல் அப்படின்னு வரும் பொழுது இது எப்படி மாறும் இந்த கணக்கு? தளபதி விஜய் அவர்கள் அவர் பார்ட்டி லீடராக இருக்கும் பொழுது அவர் சிஎம் ஆன உடனே என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்டெப் வைஸ் விஷுவலைஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் சட்டசபை எப்படி நடக்குதுங்கிறத இன்னைக்கு யூத் பார்க்குறாங்க. விப்புனா யாரு, கொறடானா யாரு, ப்ராசஸ் எப்படி நடக்குது, கவர்னர் என்னென்ன பார்க்கணும், இந்த மாதிரி சட்ட ரீதியான விஷயத்த தாவேக்கா தொண்டர்கள் தாண்டி தமிழ்நாடே பார்க்குது அப்படிங்கிறது தான் நான் வியப்பாக பார்க்குறேன். தி 5 மீடியா நேயர்களுக்கு வணக்கம். தற்போது நம்முடைய டிவிகேவின் நேஷனல் ஸ்போக்ஸ் பர்சன் மற்றும் அட்வொகேட் சத்யகுமார் சார் தான் இணைஞ்சிருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு, பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் கிருத்திகா. தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் தமிழக முதலமைச்சராக பதவியேற்றதுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்குங்கிறத பார்க்க முடியுது. குறிப்பாக சில விஷயங்கள் நான் பேசணும். அதுக்கு முன்னாடி இத்தனை நாள் நடவடிக்கைகள், அவருடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கட்டாயமாக தமிழ்நாடு மக்கள் எதிர்பார்த்தது நம்மளுடைய தளபதி விஜய் அவர்கள் சிஎம்மாக உட்காரணுன்னு. ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஃபயர் மீடியாவில் முதல் இன்டர்வியூ ஆஃப்டர் ஹி பிகேம் தி சீஃப் மினிஸ்டர். தட் வாஸ் அவர் ட்ரீம். கிருத்திகா, பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த்ஸ் முன்னாடி தளபதி அவர்களை சந்திக்கும் பொழுது அவர்கிட்ட நான் சொன்னேன், நீங்கள் கட்டாயமாக தமிழ்நாட்டில் சீஃப் மினிஸ்டர் ஆவீங்க, அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் 150+ சீட்ஸ் மினிமம் வருங்கிறது ஒரு ட்ரீமாகவே ஷேர் பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அவர்கிட்ட நான் ஷேர் பண்ணது நீ உங்களை பாலிட்டிஷியனாக பார்க்கல, ஸ்டேட்ஸ்மேனாக பார்க்குறேன் அப்படின்னு நான் சொன்னேன். ஸ்டேட்ஸ்மென் அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கி எடுத்துக்காட்டாக இந்தியாவில் இருக்கிறது நம்மளுடைய ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் அவர்கள். ஏன் இந்த ஸ்டேட்ஸ்மெனுங்கிற வார்த்தையை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா, பாலிட்டிஷியனுங்கிறவங்க கிரைசிஸ் கிரியேட் பண்ணுவாங்க, ஆனால் ஸ்டேட்ஸ்மெனுங்கிறவங்க கிரைசிஸ் மேலே தாண்டி போவாங்க. ஸோ நம்மளுடைய தளபதி விஜய் அவர்கள் சிஎம் ஆனதுலேருந்து முதல் கையெழுத்தே சிங்கப்பெண் டாஸ்க் ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணார். இந்த சிங்கப்பெண் டாஸ்க் ஃபோர்ஸ் ஒரு முக்கியமான டாஸ்க் ஃபோர்ஸ். காரணம் உமன் சேஃப்டி நிலைநிறுத்தியிருக்காரு. அவர் சிஎம் ஆனதுலேருந்து எல்லா சிட்டிசனும் எல்லா மக்களும் கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா 75 பேர் மோர் சாஃப்ட் ஆஃப்டர் கிரிமினல்ஸை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. தட் என்ஷூர்ஸ் லா அண்ட் ஆர்டர். அதுவும் சென்னை சிட்டி விசினிட்டியில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான நடவடிக்கைகள் அதிரடி நடவடிக்கைகள் கிடையாது. தளபதி விஜய் அவர்கள் அவர் பார்ட்டி லீடராக இருக்கும் பொழுதே தமிழக வெற்றி கழகம் கண்டெஸ்ட் பண்ணும்போதே இதை விஷுவலைஸ் பண்ணி வச்சிருக்காரு. அவர் சிஎம் ஆன உடனே என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்டெப் வைஸ் விஷுவலைஸ் பண்ணியிருக்காரு. யூ டேக் த அட்டையர் ஆல்சோ. ஏன்னா அட்டையர் பற்றி யாருமே பேசுறது இல்லை. இன்றைக்கி ஃபார்மல் அட்டையரில் இருக்கார். இன்றைக்கி டிஃப்ரெண்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் மீட் பண்ணுறாங்க. தமிழ் கலாச்சாரத்துக்கு ஒரு சைடு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுதும் ப்ரொக்ரெசிவாக அவர் அவருடைய தாட்ஸ் இருக்கிறது அட்டையர் டு த வே ஹி கேரிஸ் த சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ். நீங்கள் அந்த சீஃப் மினிஸ்டர் ஆஃபீஸை எவ்வளோ டெக்கோரமாக அவர் நடத்துகிறாரு, அதே மாதிரி ஃப்ரீடமும் இருக்குது. நேற்று பார்த்துருப்பீங்க இணையதளத்தில் யாரோ ஒரு செல்ஃபி எடுத்து போடுறாங்க. டிரான்ஸ்பரன்சி இருக்குது. ஸோ வெரி சிம்பிள். ஒரு வாய்ஸ் ஆஃப் த சிட்டிசன் இருக்குது. சீஃப் மினிஸ்டர் கூட பேசுகிறத கூட ஒரு டிரான்ஸ்பரன்சியாக கொண்டு வரக்கூடிய ஒரு சிஸ்டமை நம்ம உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். அண்ட் சட்டசபை எப்படி நடக்குதுங்கிறது இன்றைக்கி யூத் பார்க்குறாங்க. இட்ஸ் a கிரேட் லேர்னிங் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. இன்றைக்கி எப்படி நடக்குது, விப்புனா யார், கொறடானா யார், ப்ராசஸ் எப்படி நடக்குது, கவர்னர் என்னென்ன பார்க்கணும், இந்த மாதிரி சட்ட ரீதியான விஷயத்த
தாவேக்கா தொண்டர்கள் தாண்டி தமிழ்நாடே பார்க்குது அப்படிங்கிறது தான் நான் வந்து வியப்பாக பார்க்குறேன். ஏன்னா சட்டசபை ஓப்பன் ஆச்சுன்னா ஓகே சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்ன காலம் போய், அது திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக காலங்களில் இருந்தது போய், இப்போது சீஃப் மினிஸ்டர் என்னெல்லாம் பண்ணுறாரு, எப்படி பதவி ஏற்கிறாங்க, எவ்ரிபடி ஃபீல்ஸ் தே ஆர் டேக்கிங் ஓத். அந்த இன்க்ளூசிவ்னஸ் வந்து இருக்குங்கிறது தான் உண்மையான பெர்ஸ்பெக்டிவ். ரெண்டாவது வந்து சைனிங் ஆஃப் ஆல் த ஸ்கீம்ஸ். ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் க்ளோஷர் பண்ணுறதா இருக்கலாம், லா அண்ட் ஆர்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக 75 கிரிமினல்ஸ் வந்து அரெஸ்ட் பண்ணதாக இருக்கலாம். மூணாவது வந்து சிங்கப்பெண் திட்டத்தை வந்து உருவாக்குறதா இருக்கலாம். முக்கியமான ஸ்டேட்மெண்ட் அவர் சொன்னது 10 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க, அதோட ஒயிட் பேப்பர் நான் கொண்டு வருவேன், அந்த ஒயிட் பேப்பரை பேஸ் பண்ணி என்னென்ன இஷ்யூஸ் இருக்குதுன்னு பார்த்து தான் என்னால் மற்ற ஸ்கீம்ஸை கொடுக்க முடியும்னு சொன்னதே ஒரு போல்ட் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா மக்களை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்கீமை கொண்டு வந்துட்டு அந்த ஸ்கீம் ரீச் ஆகாமல் போகிறத விட மக்கள்கிட்ட உண்மையான நிதிநிலை என்ன, அந்த நிதிநிலை வந்து ஏன் வந்து நம்மளோட தமிழ்நாட்டை வந்து பாதிக்குதுங்கிறத சொல்லிவிட்டு அதுலேருந்து நான் என்னென்ன செய்ய முடியுமோ, நான் சொன்னதை எப்படி செய்கிறேங்கிறத எடுத்து காட்டுறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒர்க்காக நான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் சொன்ன விஷயங்களை தான் வந்துட்டு விமர்சனமாகவும் வைக்கிறாங்க அப்படிங்கிறத முன்னாடி நான் கேட்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு அவர் பதவிக்கு வந்த உடனே எல்லாத்துக்கும் ஒரு தைரியம் வந்தது அப்படின்னு சொன்னீங்க. பெரும்பாலான பெண்கள் கிட்ட கேட்கும் பொழுது அது உண்மைதான், அதை நம்ம வந்து மறுக்க இயலாது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இப்போ தொடர்ந்து வந்துட்டு நம்ம செய்திகளில் பார்க்க முடியுது, திருச்சியில் ஒரு விஷயம் நடந்தது, கோயம்புத்தூரில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது. ஸோ இதை பற்றிலாம் வந்து இப்போ வந்துட்டு விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு பார்க்க முடியுது. அப்போ அதுக்கு என்ன பதில் இருக்குது? அதே போன்று ஒரு சிஎம் ஆஃபீஸில் வந்து ஒருத்தவங்க ரீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து டிரான்ஸ்பரன்சி நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இது வந்து வெளியில் வந்து இது ஒரு போஸ்ட் பண்ணுறாங்க, ஒரு கான்ஃபிடென்ஷியலான ஒரு மீட்டிங் போகுது, அது வந்து ரீல்ஸ் எடுத்து போஸ்ட் பண்ணுறது அலோவ் பண்ணுறது எப்படி நியாயமாக இருக்கும்? இதுவும் விமர்சனங்கள் வந்துட்டு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விமர்சனமாக தானே இருக்குது. ஸோ டெஃபினட்டாக வந்து எங்கே டெக்கோரம், எங்கே வந்து கான்ஃபிடென்ஷியாலிட்டி, எங்கே டிரான்ஸ்பரன்சி வந்து இஸ் ப்ரொஹிபிட்டட் பை லா, அங்கே வந்து அந்த மாதிரி நடவடிக்கை நடக்கலைங்கிறது தான். இங்கே சொல்லக்கூடிய பெர்ஸ்பெக்டிவ்கே நம்ம வரலாம். இப்போ எம்எல்ஏஸ் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது, தட் கேன் பி ஷோகாஸ்ட். அதே மாதிரி விசிட்டர்ஸ் வந்து அவங்க கோரிக்கைகள் வைக்கிறது, பப்ளிக் வந்து கோரிக்கைகள் வைக்கிறது. நீங்கள் பார்த்த வீடியோஸ் எல்லாமே மினிஸ்டர்ஸ் வந்து போட்டிருக்கலாம், இல்லாட்டி நீங்கள் சொல்லக்கூடிய பார்த்த வீடியோஸ் வந்து பார்த்துருக்கலாம். நானும் அதை பார்க்குறேன். பார்க்கும்போது பப்ளிக் கிரீவியன்சஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறத டிரான்ஸ்பரன்சியோட எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது போடுறது வந்து தவறே கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மீட்டிங்ஸ், அதாவது பப்ளிக் ரிலேட்டட் இஷ்யூஸை வந்து ரிசால்வ் பண்ணுற மீட்டிங்ஸை வந்து டிஎன்டிஐபிஆரே வந்து அவங்க ட்வீட்டில் போடுறாங்க, அதை மினிஸ்டர்ஸ் வந்து ரீட்வீட் பண்ணுறாங்க. தட் இஸ் அலவுட் ஆஸ் பர் லா. இது முன்னாடி இருந்த கவர்மெண்ட்டில் பண்ணிட்டு இருந்தாங்க, ஆனால் மக்கள் யாரும் பார்க்கல. கவர்மெண்ட் வந்து பண்ணுறது எதுவுமே ஒரு மக்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்றது தான் பெர்ஸ்பெக்டிவாக இருந்தது. ஆனால் நம்ம கவர்மெண்ட், அதாவது எங்கள் டிவிக்கே ஆட்சி வந்ததுக்கப்புறம், நம்மளுடைய மினிஸ்டர்ஸ் வந்து சார்ஜ் எடுத்ததுக்கப்புறம் அவங்க ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய விஷயம் எல்லாமே டிஎன்டிஐபிஆரில் வர்றது தான் அவங்களும் போஸ்ட் பண்ணுறாங்க. பட் தட்ஸ் அஃபிஷியல். இது வந்து ஒரு தனி நபர் வந்து எடுத்து விடுறாங்க அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் அஃபிஷியல். அதுதான் அவங்க வைக்கிற விமர்சனமாக இருக்குது. ஸ்டில் ஆஸ் பர் லா there are provisions as per law. We will discuss that later point of time on the laws பற்றி. As per law, every minister, every legislator has a right to project his work. So அந்த லிமிட்டேஷன்ஸு, அந்த லா படி இருக்கக்கூடிய ப்ராவிஷன்ஸ் படி தான் எல்லா மினிஸ்டர்ஸும் இருக்காங்கன்றதை என்னால் உறுதிப்படுத்தி சொல்ல முடியும். ஏன்னா எங்கேயுமே வயலேஷன் இல்லை. அப்படி இருந்தால் தளபதி அவர்களே அலோ பண்ண மாட்டார். ஸோ எவ்ரி திங் இஸ் வித்தின் த ஃப்ரேம்வொர்க் ஆஃப் த லாங்கிறது தான் என்னோட ஹம்பிள் சப்மிஷன் டு உங்கள் கொஸ்டினுக்கு. அந்த மாதிரி வயலேஷன் இருந்ததுன்னா நாளே சொல்லியிருக்காரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் அவர்கள் ஆஃபீஸை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதவி ஏற்கிற அன்றைக்கே சொல்லியிருக்காரு. ஃபர்தராக அந்த மினிஸ்டர்ஸோ அந்த எம்எல்ஏஸோ அவங்க தொகுதிக்கு போகும்பொழுது அவங்க ஃபர்தராக கேடர்ஸ்கிட்டே சொல்கிறாங்க. ஸோ பார்ட்டி இஸ் வெரி வெரி கிளியர். ஜீரோ டாலரன்ஸ் டு எனி violation which is not in the conduct of the chief minister's point of view. அது வந்து 100%. When I say chief minister's point of view is equal to lawful point of view. So honorable chief minister of Tamil Nadu ரொம்ப clear-ஆ இருக்காரு. No violation, conduct should be as per the law அப்படிங்கிறது வந்து அவர் கிளியராக எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் சொல்லக்கூடிய அந்த செல்ஃபி எடுத்து போட்ட அந்த டிரான்ஸ்பரன்சி பெர்ஸ்பெக்டிவ் பார்த்தீங்கன்னா அது பப்ளிக் கிரிவியன்ஸ். அவங்க வந்து ஒரு பெட்டிஷன் கொடுக்க வந்திருக்காங்க. முன்னாடிலாம் பெட்டிஷன் வந்து சிஎம்மோட பிஏ வாங்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுப்பாங்க, அந்த பெட்டிஷனை வாங்கிப்பாங்க. ஆனால் தளபதி அவர்களுடைய கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் பெட்டிஷன்ஸ் ஆர் டைரக்ட்லி ரிசீவ்ட் பை ஹிம், கிரீவியன்சஸ் ஆர் ஹர்ட் பை ஹிம்.
which is a new thing that you are seeing. அதனால தான் அந்த ஃபோட்டோஸ் ப்ரீவியஸ் கவர்மெண்ட்டில் வரல. இந்த கவர்மெண்ட்டில் ஃபோட்டோஸ் ஏன் வருதுன்னா, பப்ளிக் ஆர் மேட் டு சிட் பிஃபோர் த ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர். சேர்ஸ் மினிமம் 8லேருந்து 9 போட்டிருக்காங்க. நீங்கள் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 3 பேர் தான் அலோட, மற்றவங்களாம் பின்னாடி நில்லுங்கன்னு சொல்லக்கூடிய ஆட்சி இருந்தது. ஆனால் இன்றைக்கி ஒரு டீம் வராங்க, இண்டஸ்ட்ரி வராங்க, பல அசோசியேஷன்ஸ் வராங்க. எவ்ரிபடி இஸ் கிவன் அ ஃபேர் ஆப்பர்ச்சுனிட்டி டு மீட் தி ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர். முன்னாடி அப்படி கிடையாது. அது வந்து லாஃபுல்லாக என்னால் சொல்ல முடியும், என்ன நடந்ததுன்றதை என்னால் இன்ஸ்டன்ஸோட கோட் பண்ணி சொல்ல முடியும். எவ்ரி மீட்டிங் இஸ் ரெக்கார்டட் பை மினிட்ஸ். தளபதியோட ஆட்சி வந்ததுக்கப்புறம் ஒரு மீட்டிங்குமே மினிட்ஸ் ஆர் ரெக்கார்டட். பப்ளிக் என்ன சொல்கிறாங்க, அவங்க என்ன ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காரு, அதுக்கு வந்து சீரியல் நம்பர்ஸ் போடுறாங்க பெட்டிஷனுக்கு, விச் இஸ் அ வெரி பிக் டிரான்ஸ்பரன்சி இன் தி கவர்னன்ஸ் சிஸ்டம். ஓகே. ஸோ அது அந்த கேள்வியில் இன்னொரு கேள்வியும் நான் முன்னாடி வச்சுருந்தேன். ஸோ க்ரைம்ஸ் வந்துட்டு அதுதான் வந்துட்டு கடந்த ஆட்சியில் வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டாக இருந்தது, சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு, பெண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள்னு. ஸோ இப்போ அந்த சட்டம் ஒழுங்கு பாதுகாப்புக்குள்ளே வரும்போது தான் இப்போ இந்த சில இன்சிடென்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி கோயம்புத்தூர், திருச்சி போன்ற அந்த இன்சிடென்ட்ஸ் அதை எடுத்து இங்கே விமர்சனம் வந்துட்டு செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இந்த தரப்பில் இருந்து சொல்கிற விஷயம் வந்துட்டு 10 நாள் தான் ஆகுது ஆட்சிக்கு வந்து அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அஸ் ஃபேர், ஓகே, அது ஃபேரான ஒரு ஆர்குமெண்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். பட் இந்த சைடு அவங்க சொல்கிற ஆர்குமெண்ட்டு நம்ம பார்க்கணும் இல்லையா, அந்த கிரைம்ஸ் நடந்திருக்கு இல்லையா, அதுக்கு என்ன பதில்? கரெக்டாயமா இந்த கொஸ்டின் வந்து வேலிட் கொஸ்டின். ஏன்னா சிட்டிசன்ஸ்க்கும் இந்த கொஸ்டின் இருக்கும் மைண்டு. நீங்கள் கேட்குற கொஸ்டின் எல்லாமே சிட்டிசன் மக்களுக்கு இருக்கக்கூடிய கொஸ்டின் தான். அப்படி பார்க்கும்போது ஆட்சி வந்து நம்ம ஒரு 10+ டேஸ், எஃபெக்டிவ்லி 12+ டேஸ் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். அப்படி பார்க்கும்போது அங்கங்கே நடக்கக்கூடிய இன்சிடெண்ட்டும் சரி பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை தொடர்ந்து ஆனரபிள் சீஃப் மினிஸ்டரும் கொடுத்துட்ருக்காங்க, அந்த தொகுதியோட எம்எல்ஏஸும் செயல்பட்டு இருக்காங்க. அதை தாண்டி கலெக்டர்ஸும். அட் த எண்ட் ஆஃப் த டே கவர்மெண்ட்டுங்கிறது ஒரு டெலிகேட்டட் ரெஸ்பான்சிபிலிட்டி. டாப் வந்து டோன் செட் பண்ணதுக்கப்புறம் அந்த டோன் கீழே வரைக்கும் போய் சேருது 10 டேஸில். நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையில் அண்ணா நகர் மாதிரி இடங்களில் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக போலீஸ் பேட்ரோலில் இருக்காங்க. த ஃப்ரீக்வன்சி ஆஃப் பேட்ரோல் ஹஸ் இன்க்ரீஸ்ட். எஸ்பெஷலி கிரைம் அகேன்ஸ்ட் உமன் இருக்கக்கூடாதுன்றதுக்காக பேட்ரோல் இருக்காங்க. அந்த ஆப்ஜெக்டே இன்னைக்கு வந்து அந்த கண்காணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி நார்காட்டிக்ஸ் வந்து எந்த அளவுக்கு செயல்படுறாங்க அப்படிங்கிறத வந்து நம்மளால் பார்க்க முடியுது. எப்படிலாம் வந்து கண்டறியலாம் அப்படிங்கிற அந்த பெர்ஸ்பெக்டிவ் போது. இதை தாண்டி இப்போ என்னோட தொகுதி எடுத்திங்கன்னா வச்சுக்கோங்க, திருத்தணி தொகுதியில் அங்கே கிராமங்களையும் இப்போ பேட்ரோல் ஸ்டார்ட் ஆயிருக்கு, விச் ஐ எம் ஓவர் சீயிங் பர்சனலி. லாஸ்ட் வீக் when I was in the constituency, நான் விசிட் பண்ணும்போது பேட்ரோலிங்காக இருக்கலாம், போலீஸோடைய கண்காணிப்பு, கிராமப்புறம், அது வைட் பெரிய தொகுதி, 45 கிலோமீட்டர்ஸ் நார்த், 40 கிலோமீட்டர்ஸ் சவுத், ஒரு 4 டைமென்ஷனில் வந்து மினிமம் 60 கிலோமீட்டர்ஸ். அங்கேயும் பார்த்தீங்கன்னா அது ஃபாரஸ்ட் ஏரியாஸ் மாதிரியான இடங்கள், அங்கேயுமே பேட்ரோல்ஸ் இருக்கிறத வந்து என்னால் பார்க்க முடியுது. அதுக்கான ரிப்போர்ட்ஸ் எனக்கு வந்து ஜென்ரேட் பண்ணி சொல்கிறாங்க இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னும் போது. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. நான் பேசுகிறது எல்லாமே வந்து ஃபேக்சுவல் பொசிஷன்ஸ். அதனால் சில இன்சிடென்ட்ஸ் நடந்தது வந்து வருத்தம் அளிக்குது. பட் டெஃபினட்டாக வந்து வரக்கூடிய நாட்களில் வந்து அட் அ டைம் எல்லாமே வந்து சரி பண்ணுறதுங்கிறது வந்து இட் இஸ் நியர் டு இம்பாசிபிலிட்டி. லெட் மீ டெல் யூ வெரி ஹானஸ்ட்லி, ஜீரோ கிரைம் சினாரியோ வந்து எந்த ஸ்டேட்லையுமே எந்த பார்ட் ஆஃப் தி வேர்ல்டுமே கொண்டு வர முடியாது. எஃபர்ட்ஸ் ஆர் டேக்கனா, அதுதான் சிட்டிசன்ஸ் பார்க்குறாங்க, மக்கள் பார்க்குறாங்க. அதற்கான முயற்சியை நம்ம ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் அவர்கள் எடுக்கணுங்கிறத டோன் செட் பண்ணியிருக்காரு, ஸ்ட்ராங் டோன். அதுக்கான முயற்சி எல்லாருமே கலெக்டர்ஸ்லேருந்து போலீஸ் ஆஃபீஸ்லேருந்து எல்லாம் ஜாயிண்ட் எஃபர்ட்டாக செஞ்சுட்டு இருக்கிறதே ஒரு பெரிய மாற்றங்கிறது தான் என்னோட சப்மிஷன். அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். கட்டாயமா ஜீரோ டாலரன்ஸ்ன்றத டோனை செட் பண்ணிட்டாரு. அப்போ அது ஜீரோ டாலரன்ஸ் டோன் வந்து நீங்கள் ஃபர்தராக கலெக்டர் வரைக்கும் போய், போலீஸ் ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டருக்கு போய், அதை வந்து கான்ஸ்டபிள் வரைக்கும் போய், கண்காணிக்கக்கூடிய பேட்ரோலிங் டீம் வரைக்கும் போய் சேர்றதுங்கிறது, அந்த டோன் அட் த டாப் ஸ்ட்ராங்காக செட் பண்ணது வந்து இன்னும் பர்குலேட் ஆகும், பர்வேசிவாக இருக்கும். அது வந்து இம்பார்ட்டன்ட் டோனுங்கிறத போலீஸ் அஃபிஷியல்ஸ் பிலீவ் பண்ணுறாங்கன்றதை நான் இன்னைக்கு கட்டாயமாக சொல்ல முடியும். ஸோ அடுத்த கட்டமாக அப்படி நகர்ந்தோம்னா பார்ட்டிக்குள்ள விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு ஆட்சி அமைக்கிறதுல இப்போ மெஜாரிட்டி தான் இப்போ நம்ம பார்த்தோம், எங்கேருந்துலாம் நம்மளுக்கு சப்போர்ட் வந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ 118 அவங்க வந்து வரத்துக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடந்ததுன்னு பார்த்தோம். இப்போ ஏடிஎம்கேவும் வந்துட்டு பெரும்பான்மை நிரூபிக்கிறப்ப சப்போர்ட் பண்ணாங்கன்னு பார்த்தோம். பட் இது எப்படி போகும், எப்படி நகரும்? ஏன்னா இடதுசாரிகள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஏடிஎம்கே மீண்டும் வந்துட்டு அமைச்சரவைக்குள்ளே வந்தால் நாங்கள் அது வந்துட்டு யோசிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குங்கிறாங்க. அதே மாதிரி வந்து இப்போ காங்கிரஸும் அந்த ஒரு நிலைப்பாடை எடுத்திருக்கா, காங்கிரஸ் அப்படி மாறுவாங்களான்னு தெரியல. செல்வப்பிரந்தகை அவர்களிடம் கேள்வி கேட்கும் பொழுது நாங்கள் கூடி பேசி ஆலோசிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைடு வந்து ஏடிஎம்கே வந்து நாங்கள் மினிஸ்ட்ரியை தாண்டி எங்கள் கூட அவங்க பயணிக்கணும்னு நினைக்கிறோம், மினிஸ்ட்ரி இருக்குமான்னு தெரியல, வெளியிலேருந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுங்கிற மாதிரியான ஒரு கருத்து இங்கே வந்திருக்குங்கிறத பார்க்க முடியுது டிவிகேலேருந்து. இது எப்படி போகும்? ஃப்ரம் தி ஸ்டாண்ட் பாயிண்ட் ஆஃப் த பார்ட்டிஸ் விஷன், என்றைக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கிருத்திகா நீங்கள் பார்த்தீங்க விக்ரவாண்டியிலேருந்து நீங்கள் ரொம்ப க்ளோஸாக பார்ட்டியோட விஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க. அண்ட் உங்களோட இன்டர்வியூஸ்லேயே பார்த்துருக்கேன்.
த பார்ட்டி ஹேஸ் ஒன்லி அ கிளியர் விஷன். ஐடியாலஜிக்கல் அலையன்ஸ், அதாவது செக்குலர் சோஷியல் ஜஸ்டிஸ் பார்ட்டி. ஸோ அந்த விஷனில் அலையன்ஸு. ரெண்டாவது வந்து எங்கள் லீடர் தளபதி விஜய் அவர்களுடைய தலைமையில். இந்த பாயிண்ட்லேருந்து நாங்கள் என்றைக்குமே எந்த பாயிண்ட் ஆஃப் டைம்லையுமே டீவியேட் ஆனதில்லை. அது ப்ரீ போல் அலையன்ஸாக இருக்கலாம், போஸ்ட் போல் அலையன்ஸாக இருக்கலாம். பார்ட்டி லீடர், பிரசிடென்ட் ஆஃப் த பார்ட்டி, ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் அவர்கள் தொடர்ச்சியாக எல்லா மீட்டிங்கில் சொன்னது ஒன்றே தான். நம்ம கிட்ட வருவாங்க, நம்ம ஐடியாலஜியை பேஸ் பண்ணி வரலாம், நம்ம கொள்கைகளை பேஸ் பண்ணி வரலாம், நம்மளுடைய கோட்பாடுகளை பேஸ் பண்ணி வரலாம். அப்படி வரவங்களை வந்து நம்ம அரவணைப்போம் தான் சொல்லியிருந்தார். அந்த அரவணைப்புங்கிறது என்றைக்குமே லீடருக்கு உண்டு. இஸ் அன் ஆல் இன்க்ளூசிவ் லீடர். அப்படி பார்க்கும்போது போஸ்ட் அதாவது அலையன்ஸுங்கிறது எலெக்ஷனுக்கு முன்னாடி இருக்கிற அலையன்ஸ் மட்டும் அவர் சொல்லலை. கட்டாயமாக தெரியும், ஒரு 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 கவர்மெண்ட் டிவிக்கே வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போகுதுங்கிறது எங்களோட இன்டர்னலாகவே எங்களுக்கு தெரியும். பிகாஸ் ஆஃப் தி பார்ட்டிஸ் ரீச் அண்ட் த மேண்டேட் வரும் அப்படிங்கிறது வந்து 100% we were sure. அப்படி பார்க்கும்பொழுது போஸ்ட் போல் அலையன்ஸும் வரதானே செய்வாங்க. அவங்களையும் நம்ம அரவணைக்கணும். அவங்க வர்றது வந்து நம்ம கட்சிக்கு ஆதரித்து நம்ம கட்சியை வந்து ஸ்ட்ரென்த்தை கொடுக்கறதுக்காக வராங்க. அப்போது அரவணைக்கிறதுங்கிறது லீடருடைய விஷன் என்றைக்குமே இருந்தது, இன்றைக்கும் இருக்குது. அதனால் பீட் கம்யூனிஸ்ட், விசிகேவாக இருக்கலாம், காங்கிரஸாக இருக்கலாம், அவங்க வந்து அலையன்ஸில் வரும்போது, போஸ்ட் போல் அலையன்ஸில் வரும்போது அதையும் நம்ம அரவணைச்சிருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கேயுமே பார்ட்டியோட ஐடியாலஜியில் தான் அவங்க அலையன்ஸை வந்திருக்காங்க. பீட் காங்கிரஸ், பீட் கம்யூனிஸ்ட், பீட் விசிகே, செக்யுலர் சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஐடியாலஜி. அந்த ஐடியாலஜியில் அவங்க வந்து சேர்ந்துக்கிறாங்க, அலையன்ஸ் கொடுக்குறாங்க, சப்போர்ட் கொடுக்குறாங்க, வித்தின் த பார்ட்டி கொடுக்குறாங்க, அலையன்ஸில் வராங்க, அவுட் சைட் சப்போர்ட் கொடுக்குறாங்க. இது எல்லாமே இந்த மேத்தே ஐடியாலஜியை பேஸ் பண்ணி தான் அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த இடத்துல அதிமுக வர்றதை வந்து சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க வந்து ஒரு டெமோக்ராட்டிக் ப்ராசஸில் அவங்க கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இட் இஸ் வெல்கம் இன் த டெமோக்ரஸி. அதனால் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்னால் எப்படி பாதிக்குது இல்லை அப்படிங்கிறது வந்து இட் ஷுட் நாட் பி சீன் ஆஸ் அ வெரி, எப்படி பார்க்குறதுனா இட்ஸ் தேர் ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து டெமோக்ராட்டிக் சிஸ்டமில் எனிபடி கேன் ரைஸ் எனி ஸ்டேட்மெண்ட். அதனால் அது நோபடி கேன், இட்ஸ் அ கண்ட்ரோல்டு ஸ்ட்ரென்த். பார்ட்டி ஹஸ் அ கண்ட்ரோல்டு ஸ்ட்ரென்த் வேர் தே ஆர் கிவிங் சப்போர்ட் டு அவர் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் தளபதி விஜய் அவர்கள். அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ இதில் நம்மளுக்கு எங்கே டவுட் வருது அப்படின்னா, இப்போ எல்லாருமே சாமானியர்கள் நம்ம கிட்ட வைக்கிற கேள்வி என்னன்னா, பெரும்பான்மையை ஆல்ரெடி நிரூபிச்சாச்சு. நம்மளுக்கு இப்போ ஒரு 6 மாதம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ அதிமுக வந்து அவங்க தரப்புல இருந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வந்துட்டு 25 பேர் வந்து ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. இந்த ஆதரவு வந்து எவ்வளோ தூரம் வந்துட்டு நீடிக்கும்? 5 வருடம் ஆட்சி பண்ணுவதற்கு இந்த ஆதரவு எவ்வளோ தூரம் தேவைப்படும்? இந்த இடதுசாரிகளும் வந்துட்டு இந்த ஆதரவு 5 வருடம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம ஆட்சி இருக்குது, ஐ மீன் தாவேக ஆட்சி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இது இப்போ ஒருவேளை இதில் ஏதாவது ஒரு மிஸ்கால்குலேஷன் ஆச்சுன்னா என்ன ஆகும் இப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ சாமானியர்கள் அங்கெல்லாம் நம்ம கிட்ட வைக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ அதனால தான் இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்டால் சரியாக இருக்கும். கட்டாயம் கிருத்திகா. அதாவது இன்னைக்கு வந்து மக்கள் வந்து இந்த கவர்மெண்ட் ஸ்டேபிளாக இருக்கும்னு தான் பிலீவ் பண்ணுறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வைக்கிறது வந்து தீய சக்தி திமுக தான். அது யார் வைக்கிறான்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனரபிள் சீஃப் மினிஸ்டருக்கு அகேன்ஸ்டாக வைக்கிறது எல்லாமே ஸ்டாலின் சார் தான் வைக்கிறார். எம்கே ஸ்டாலின் அவர்கள் தான் 6 மந்த்ஸாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. பட் ஆக்சுவல் ஃபேக்ட் என்ன? ஃப்ளோர் டெஸ்ட் ப்ரூவ் ஆகிருக்கு. காங்கிரஸ்ஸு, கம்யூனிஸ்ட்டு, விசிகே சப்போர்ட் கொடுத்துட்டாங்க. ஸ்டேபிள் ஆகிடுச்சு கவர்மெண்ட்டு. அடுத்தது ஸ்டேபிள் ஆகிறதுனால ஸ்டேபிள் ஆக்கணும், இன்னும் ஃபர்தராக ஸ்ட்ரென்த் கொடுக்கணுன்றதுக்காக அதிமுகவில் வந்து எம்எல்ஏஸ் வந்து சப்போர்ட் கொடுக்குறாங்க. இட் ஷோஸ் that TVK is going to sustain and it's going to be stable for next 5 years, beyond 5 years for decades-ங்கிறது நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. அதனால தான் பார்த்தீங்கன்னா போஸ்ட் போல் அலையன்ஸாக இருக்கலாம், ப்ரீ போல் அலையன்ஸாக இருக்கலாம், ஆல்வேஸ் வெல்கம். ஸோ இட் இஸ் அ டெமோக்ராட்டிக் சிஸ்டம். அவங்க விருப்பப்பட்டு தான் வராங்க. அப்போது எதனால் வராங்க? லீடரோட கரிஸ்மேட்டிக் அப்ரோச், பார்ட்டியோட விஷன், எனர்ஜி ஆஃப் த பார்ட்டி, அதெல்லாம் பார்த்து தான் வந்து எல்லாரும் வரணும்னு. இன்ஃபேக்ட் தேர் லாங்கிங் டு கம் டு த பார்ட்டி. அப்படி இருக்கும்போது பார்ட்டி சப்போர்ட் கொடுக்கறதா இருக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இது ஒரு பக்கம் நீங்கள் பார்க்குறீங்க, இது மேல்தட்டு அரசியல். கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய கிளை செயலாளர்கள் பல கட்சியில் இங்கே மூவ் ஆயிட்டாங்க. அதை நீங்கள் பார்க்கவே இல்லையே. நிறைய கவுன்சிலர்ஸ் வந்து டிஎம்கே ஏடிஎம்கே கவுன்சிலர்லாம் இங்கே மூவ் ஆயிட்டாங்க. கிராஸ் ரூட் லெவல் லீடர்ஸ் தே நோ, பிகாஸ் when the local party election is going to come, ஸ்வீப் பண்ண போகிறது டிவிக்கே தானே. ஸோ எல்லாருமே வந்து ஸ்டேபிள் கவர்மெண்ட் பற்றி பேசும்போது the question here is, we are going, TVK, Thalapathy Vijay Avargal is going to rule for decades to come. You can mark this word.
அதனால இட் இஸ் கோயிங் டு பி ஸ்டேபிள் ஃபார் எவர் அப்படிங்கிறது தான் நான் என்னோட சப்மிஷனாக இருக்கு. மேபி நான் கேட்குறது ஒரு நான் அடுத்தது வேற கேள்வி யோசிச்சு வச்சிருந்தேன். இப்போ நான் கேட்குறது ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்குமாங்கிறது எனக்கு தெரியல. இருந்தாலும் விசிகாவும் இடதுசாரிகளும், அதாவது கூட்டணி வந்து இன்னும் திமுகவில் தான் இருக்கு. ஆதரவை நாங்கள் வெளியிலேருந்து கொடுக்குறோம். இது மேபி இன்னும் 2 நாளில் அது மாறலாம், அது எனக்கு தெரியாது. வெளியிலேருந்து கொடுக்குறோம், ஐயுஎம்எல்லும் அப்படி தான் சொல்லியிருக்காங்க, வெளியிலேருந்து கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. ஒரு உள்ளாட்சி தேர்தல் அப்படின்னு வரும் பொழுது இது எப்படி மாறும் இந்த கணக்கு? அங்கேயே நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குல்ல. வெரி வெரி சிம்பிள். டிவிகே பொறுத்த வரைக்கும் உள்ளாட்சி தேர்தலில் we are going to sweep லோக்கல் பாடி எலெக்ஷனில். இதை நான் எப்படி சொல்கிறேன்னா, நான் பிரச்சாரம் பண்ணும்போதே திருத்தணியில் உள்ளாட்சி தேர்தல் சேர்த்து தான் பண்ணியிருக்கேன். நான் இது வந்து ஓப்பனாக சொல்கிறேன், என்னோடய ஸ்பீச்லாம் எடுத்து பாருங்கள். எம்எல்ஏ எலெக்ஷன்ஸ் வந்து பற்றி பேசும்போதே உள்ளாட்சி தேர்தலுக்காக கிளை செயலாளர்களும் அங்கே இருக்கக்கூடிய கவுன்சிலர் ஆஸ்பிரன்ஸுமே அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்னுடைய அதே மாதிரி தான் ஒரு தொகுதியுமே. ஸோ லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் we are going to sweep. அதனால் கிராஸ் ரூட் லெவல் பாலிடிக்ஸில் இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ டிவிகே பக்கம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ த அதர் பார்ட்டிஸ் ஆர் பிகமிங் வீக். அது ஒரு பக்கம். அதே மாதிரி லீடர்ஸ் வந்து ஒரு செட் ஆஃப் லீடர்ஸ் வந்து பிலீவ் பண்ணுறாங்க, அதிமுகவில் பிலீவ் பண்ணுறாங்க, அவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் லாஃபுல்லாக எடுத்து பார்த்தாலுமே மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் இங்கே சப்போர்ட் பண்ணுறதுனால ஸ்டேபிள் கவர்மெண்ட்டு கட்டாயமாக இருக்குது. ஸ்டாலின் அவர்கள், எம்கே ஸ்டாலின் அவர்கள் சொல்லக்கூடிய 6 மாதம் அதெல்லாம் வந்து அவருடைய மனசை அவர் தேத்திக்கிறாரு. குளத்தூரில் தோற்றதுனால இருக்கலாம். பட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா we are offering a stable government. It is going to continue for decades to come. தென் வாட் ஹேப்பன் டு ஏடிஎம்கே அப்படிங்கிற அடுத்த கேள்விக்கு நகரணும்னு நினைக்கிறேன். இன்னும் அங்கே என்ன ஒரு ப்ராப்ளம்னா, கொறடா யார் அப்படிங்கிறது வந்து அஃபிஷியலாக தெரியல. ஸோ அதனால் இந்த ஆதரவு வந்துட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டதா, இல்லை கொறடா நியமிக்கும் பொழுது அது எப்படி மாறும், இந்த மாதிரியான சில கேள்விகள் இருக்குல்ல. கட்டாயமா இட்ஸ் அ டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. அங்கே அதிமுக பொறுத்த வரைக்கும் இட் இஸ் தேர் இன்டர்னல் பார்ட்டி மேட்டர். ஸோ இன்டர்னல் பார்ட்டி மேட்டரில் அவங்களுடைய பைலாஸ், அதுக்கப்புறம் வந்து 10th ஷெட்யூல் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ப்ளஸ் டிஃபெக்ஷன் லா எப்படி வந்து அப்ளை ஆகுன்றது வந்து வரக்கூடிய நாட்களில் தெரியும். எவ்ரி கேஸ் இஸ் டிஃப்ரெண்ட். இப்போ நிறைய பேர் பேசும்போது டிஃப்ரெண்ட் ஜட்மெண்ட்ஸை கோட் பண்ணுறாங்க. பட் தோஸ் லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்ஸ் ஆர் நாட் அப்ளிகபிள் டு தி ஃபேக்ட்ஸ் ஆஃப் திஸ் கேஸ். அதனால் இதில் எப்படி எமர்ஜ் ஆகும், எப்படி போனாலுமே நேச்சுரலாக, நான் வந்து லாவை தாண்டி சொல்கிறேன், நேச்சுரலாக நீங்கள் லா அப்ளை பண்ணி பார்த்தாலுமே டிவிகேக்கு அட்வான்டேஜாக தான் அது அமையும். ஓகே. ஏன்னா டிவிகே வந்து இன்னைக்கு ஸ்டேபிள் கவர்மெண்ட் ஆஃபர் பண்ணக்கூடிய அந்த சிஸ்டமை நம்ம உருவாக்கிட்டோம். எல்லா பார்ட்டியில் இருக்க கிராஸ் ரூட் லீடர்ஸ் மூவ் ஆனதுக்கப்புறம் லீடர்ஸ் எப்படி சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த கொஸ்டின் வரும்பொழுது எவென்ச்சுவலாக சப்போர்ட் வந்து டிவிகேக்கு தான் இருக்கும் அப்படிங்கிறத மேத்தும் அரித்மெட்டிக்கும் ஃபேவரபுளாக தான் இருக்குங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். பட் ஏடிஎம்கேயோட இன்டர்னல் பார்ட்டி இஷ்யூஸ் எப்படி ரிசால்வ் ஆகும்ன்றது அவங்களோட இன்டர்னல் சட்ட போராட்டங்கள், அது வந்து இருக்கக்கூடிய யார் வந்து விப், யார் வந்து கொறடா அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய பார்ட்டி வந்து டிசைட் பண்ணி தான் அது வந்து மூவ் ஆகும். அதை பற்றி வந்து நம்மளை கமெண்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இல்லை. ஏன்னா பிகாஸ் தட்ஸ் தேர் லாஃபுல் இன்டர்னல் திங். அதனால் அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து வெளியிருந்து சப்போர்ட் கொடுக்கறது எத்தனையோ ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு இருக்குது. இல்லை மொத்த ஏடிஎம்கே கூட சப்போர்ட் கொடுக்க வாய்ப்பு உண்டு. பிகாஸ் we are offering a stable government. ஸோ வரக்கூடிய நாட்களில் தான் இட்ஸ் ஆல் கோயிங் டு அன்ஃபோல்ட் அப்படின்னு நம்ம பார்க்கணும். மினிஸ்ட்ரி இல்லாமல் ஏடிஎம்கே தரப்பு வந்துட்டு சப்போர்ட் கொடுப்பாங்களா? ஏன்னா இப்போ திரு சி வி சண்முகம் அவர்கள் பேசும்பொழுது என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து எலெக்ஷனுக்கு, அதாவது முன்னாடியே வந்து நாங்கள் வந்து கூட்டணி வைக்கலான்னு சொன்னோம், அதை வந்து அவர் நிராகரிச்சிட்டாரு அப்படின்னு சி வி சண்முகம் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அப்போ எல்லாரோடைய ஒரு ஆசையாக டிவிகேவோட கூட்டணி அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து உள்ளே இருக்கிற எல்லா கேடர்ஸ்க்கும் இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. பட் ஆஃப்டர் எலெக்ஷன்ஸ் அந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு இது மாதிரி அவங்கெல்லாம் பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பட் இப்போ இவங்க பேசின திரு சி வி சண்முகம் அவர்களே மினிஸ்ட்ரி இல்லாமல் வெறும் ஆதரவோட மட்டும் 5 வருடம் வந்து பயணிப்பாரா அப்படின்ற ஒரு இந்த question or any question for that matter will be decided by the party leader, Honorable Chief Minister of Tamil Nadu. அந்தந்த கட்டத்தில் எது கரெக்டோ party leader will decide. Maybe the parties, other parties may have aspirations என்னன்றது வந்து அந்தந்த டைமில் வந்து இதை டிசைட் பண்ணுறது லீடர் மட்டும்தான். அதனால் வந்து இங்கே வந்து ஒப்பீனியன் வந்து எந்த மீடியாவும் யாருமே இதை டிசைட் பண்ண முடியாது. இட்ஸ் அ டெசிஷன் ஆஃப் த லீடர், இட்ஸ் அ டெசிஷன் ஆஃப் த டிவிகேஸ் லீடர்ஷிப் டீம். அப்போ டிசைட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக தெரிய வரப்போகுது. இதெல்லாம் ஸ்பெக்குலேஷன்ஸ். இப்போ நீங்கள் நேஷனல் மீடியாலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்பெக்குலேஷன் கொடுக்குறாங்க. சினாரியோ நம்பர் 1, சினாரியோ நம்பர் 2, சினாரியோ நம்பர் 3. எப்படின்னா ப்ரீபோல் இது மாதிரி அனாலிசிஸ் மாதிரி எத்தனை சீட்டு வரும்னு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உண்மை நம்புவீங்களா? இன்னைக்கு நன் ஆஃப் தீஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் ஆர் ஸ்பெகுலேஷன்ஸ் ஆர் ட்ரூ. ஸோ அதனால் அல்டிமேட் டெசிஷன் லைஸ் வித் த லீடர் டிசைட் பண்ணுவார். அது அஃபிஷியல் கம்யூனிகேஷன் வந்தோடனே நம்ம டீகோட் பண்ணி
அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது பெட்டர் நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஏன்னா அமைச்சரவை விரிவாக்கம் இன்னும் ஒரு சில நாட்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் இந்த கேள்வி உங்களுக்கு. கட்டாயமாக இந்த கேள்வி வந்து மக்கள் மனசில் இருக்கலாம். பட் அல்டிமேட் டெசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எனி மேட்டர் ஆஃப் லீடர்ஷிப் வந்து லீடர்ஷிப் டீம், டிவிகே லீடர்ஷிப் டீம் தான் எடுப்பாங்க. அப்படி எடுக்கும்போது அது அஃபிஷியலாக கம்யூனிகேட் ஆகும்போது டெஃபினட்டாக டீகோட் பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் ஒரு 2 தான் சொன்னேன். நீங்கள் அந்த 2 பாயிண்ட் மட்டும் மக்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது. பொதுவான கேள்விக்கு ஆன்சர் ஒன்று தான். அலையன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஐடியாலஜி ஆஃப் த பார்ட்டி, டிவிகேவோட ஐடியாலஜி ஆஃப் த பார்ட்டி அண்ட் விஷன் ஆஃப் த லீடருக்கு அக்வைண்ட் ஆகி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதில் வந்து வரக்கூடிய எல்லா அலையன்ஸுமே ஆல்வேஸ் வெல்கம், ப்ரீ போல், போஸ்ட் போல். அதனால் இட் இஸ் அ வெரி 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 ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட் தட் பார்ட்டி ஸ்டாண்ட்ஸ் ஆன் த பெட் ராக் ஆஃப் ஐடியாலஜி. மை லீடர் இஸ் த காட் ஆஃப் த பார்ட்டி. ஸோ அவர் தான் எல்லாமே, அவர் டிசைட் பண்ணுறது தான் இஸ் த டெசிஷன் ஆஃப் த பார்ட்டி. அதனால் அவர் டிசைட் பண்ண உடனே என்னங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஏன்னா நிறைய மீடியா, டிஎம்கே மீடியா தான் இன்னும் ஸ்பெகுலேட் பண்ணிட்டு இருக்கீங்க. எப்போ தான் நிறுத்துவாங்கன்னு தெரியல. வாட் இஸ் அ ஃபேக்ட் தே ஹேவ் டு ரிப்போர்ட். மீடியாவே பாலிட்டிஷியன் மாதிரி ஆயிட்டா அப்புறம் பாலிட்டிஷியனுக்கு என்ன வேலை? ஓகே. ஸோ அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ் வருது. ஏன்னா எவ்ரி திங் டிபெண்ட்ஸ் அப்பான் டெசிஷன்ஸ் ஆஃப் த லீடர்ஸ். அது வந்து ஸ்பெகுலேஷன் பேஸ் பண்ணியிருந்தால் அது ஃபேக்சுவல் இல்லை. அதனால் லீடர் வந்து என்ன டிசைட் பண்ணுறாரோ அது டெஃபினட்டாக when it comes to the public platform as an official communication. யாரோ நேஷனல் மீடியாவில் என்ன கேட்டாங்க இதே மாதிரி கேள்வி கேட்கும்போது நான் சொன்னேன், டிவிகே பார்ட்டி HQவில் என்ன ட்வீட் வருதோ அதை கொஸ்டின் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ வி ஆர் வெரி கிளியர். பார்ட்டி கீப்ஸ் ஃபுல் ஸ்டாப் ஃபார் ஆல் த ஸ்பெகுலேஷன். பார்ட்டி வந்து என்றைக்குமே வந்து ஸ்பெகுலேஷன்ஸும் பார்ட்டிக்குள்ளேயும் நாங்கள் ஸ்பெகுலேட் பண்ணுறது கிடையாது, மற்ற பார்ட்டி பற்றியும் நம்ம ஸ்பெகுலேட் பண்ணுறதே கிடையாது. ஓகே. The politics of the TVK is politics of facts. Okay. The politics of the TVK is politics of transparency. Politics of TVK is for the people's governance. இது வந்து சென்டர் பாயிண்ட் ஆஃப் அவர் டிஸ்கஷன். அதனால எவ்ரிதிங் இஸ் டிரான்ஸ்பரண்ட். லீடர் எடுக்கக்கூடிய டெசிஷனை நம்ம டெஃபினட்டாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாங்கிறது தான் என்னோட பாயிண்ட். நிச்சயமா அது எப்படி நகருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு அமைச்சரவை விரிவாக்கத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிரும் அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக தெரியுது. ஏன்னா அதில் வந்து ஒருவேளை கூட்டணி கட்சிகள் இடம்பெறும் பட்சத்தில் இந்த ஆட்சி வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு அங்கேயே கிளியராக தெரிஞ்சிடும்.